ஹலோ வியூவர்ஸ், ஐம் மசிலா. வெல்கம் பேக் டு எஃபி டைனி ஃபுட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். மக்களை எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு செய்வோம். அப்போ என்னடி ஹெல்த்தியான ஃபுட்டு செய்ய போகிற? அதுவாச்சு சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான். அப்படியாடி, புதுசாக செய்கிற. சரி சாப்பிட்டு பார்ப்போம். சரி வாங்க மக்களே, நம்ம போய் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் செய்ய போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு தேவையான மாவு பணிஞ்சு வச்சிடலாம். அதுக்கு வந்து வீட் ஃப்ளோர், கோதுமை மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அடுத்தது எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிணைஞ்சாச்சு. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இதை இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம அடுத்து சன்னா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சன்னா மசாலாவுக்கு தேவையானது கொண்டக்கடலை. இதை நான் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிடலாம்.
கடல நல்லா வெந்துருச்சு. நம்ம வேறு சட்டியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சன்னா மசாலாவுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. சட்டியும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டுடலாம். ஜீரகத்தையும் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது ஜீரகத்தூள், இது கரம் மசாலா, லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் வேக வச்ச கடலைய அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச தண்ணியோட. அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியில் தான் நமக்கு சத்து இருக்குது. நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடலையை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு தடவை உப்பு போட்டுக்கலாம். கடலை நல்லா வெந்து சுண்டு மசாலாவாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் அதை மசிச்சு விட்டுடலாம். அதை வச்சு இப்போ சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து மாவு பணிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம வளர்த்தி சப்பாத்தி சுட்டுடலாம்.
மக்களே, நம்ம சுவையான ஹெல்த்தியான சப்பாத்தி அண்ட் சன்னா மசாலா செஞ்சு முடிச்சாச்சு. என்னடி அவ்வளோ சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டியா? இது செய்ய ரொம்ப ஈஸி தான் ஆச்சு. இருடி, என் புள்ள பசியோட வருவான், அவன் வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். என்ன சித்தி புதுசு புதுசா செஞ்சு கலக்குற? சரி குடு, சாப்பிட்டு பார்ப்போம். சரிடா, ஓவரா புகழாத, சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லு. எம்மி எம்மி சூப்பரா செஞ்சிருக்க சித்தி. என் பிள்ளையே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். நல்லா இருக்கு போல. ரொம்ப தேங்க்ஸ் ஆச்சி. இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.